Hallelujah. I praise the Lord for the blessed day, one more day the Lord has added in our life. இன்னும் ஒரு நாளையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஈவாய் கொடுத்ததற்காக நான் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord for the privilege the Lord has given to me to come here and minister to you. தேவன் தாமே எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களோடு கூட கடந்து வந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெற தேவன் செய்த மாபெரும் தயவுக்காக நான் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. 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 I'm so blessed by the people of God and by seeing the work the Lord has been doing over here. உண்மையாகவே இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளையும் இங்க நடக்கிற ஊழியங்களையும் நான் கண்டு தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். Hallelujah. Especially I was so glad to hear some of the experience of Apostle Thangachan uncle and what the Lord has been doing in the beginning in these cities. ஐயா அவர்களுடைய சாட்சிகளையும் இந்த பட்டணத்திலே அவர்களை தேவன் பயன்படுத்தின விதத்தையும் நான் கேட்டு நான் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். All the men of God, you may see them look so rich, having a lot of things, but you must understand they had a lot of painful situation they had gone through. ஐயாவை போல अनेक ஊழியர்களையும் பார்ப்போமானால் நல்ல வசதி உள்ளதாய் நம்முடைய கண்களுக்கு தோன்றும். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தால் பலவிதமான பாரங்களும் கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையின் வழியாக அவர்கள் கடந்து வந்ததை நம்மால் காண முடியும். But if will we sustain in the spirit of God, I tell you, God will never forsake you. ஆண்டவருடைய ஆவியிலே நாம் இரு நிற்போமானால் அவர் ஒரு காலமும் ஒருபொழுதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. It is not very easy to sustain in the ministry while we go through the difficult situation. கஷ்டத்தின் பாதைகளிலே தொடர்ந்து பயணிப்பதற்கு ஊழியத்திலே பல கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். I have seen a lot of ministers, they endure in the ministry, but when the troubles after troubles came upon their life, they were not able to stand on the ministry. अनेक ஊழியர்களை நான் அறிந்திருக்கிறேன். கஷ்டத்திற்கு மேல் கஷ்டங்கள் அவருடைய ஊழியங்களில் வரும் பொழுது அவர்கள் தொடர்ந்து அந்த ஊழியத்தில் இல்லாமல் ஊழியத்தை விட்டு கடந்து போகிறதை நான் பார்த்திருக்கிறேன். I have seen many ministers in such a way. இப்படி अनेक ஊழியர்கள் ஊழியத்தை விட்டு போனதை நான் பார்த்திருக்கிறேன். But you can see few people who were sustained in the presence of God with the power of God, with the power of the Holy Spirit. They were lifted up because of the grace of God. பரிசுத்த ஆவியானவருடைய நிழலிலே வாழ்ந்த ஊழியர்கள் अनेகரை தேவன் உயர்த்தினதையும் நான் பார்த்திருக்கிறேன். Whenever I tell to my people, you do not look the present Pastor Shimon. நான் எப்பொழுதும் சொல்ல இப்பொழுது இருக்கிற பாஸ்டர் சீமோனை நீங்கள் பார்க்காதீங்க. When you look at me, you may be looking the environment right now I may have it. நான் இப்பொழுது இருக்கிற அந்த மகிமையை நீங்கள் பார்க்க கூடும். I used to tell them it is very very important to look at Jesus. At the same time you should remember the days they have gone through. இன்னைக்கு ஆண்டவர் என்னை நடத்தின வழிகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் பலவிதமான அற்புதமான பாதைகளிலே தேவன் என்னை நடத்தினார். There are many testimonies for the great men of God which they have gone through. இதே வண்ணமாக अनेक தேவனுடைய தாசர்கள் மத்தியிலே அவர் வல்லமையான சாட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். I hope throughout these days the Lord has been speaking to you. ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. How many of you really believe the Lord has spoke to you? எத்தனை பேர் விசுவாசிக்க கூடும் தேவன் எங்களோட என்னோட பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். I will be happy to see the people who really has given their life to the word of God. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு கொடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். If it is really have given the life to the Lord under the word of God, I tell you this year is going to be a year of blessing upon your life. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக தேவன் உங்களுக்கு முடிசூட்டுவார். As we heard today, நீங்க இன்னைக்கு கேட்டபடியே the Lord want to do great and mighty things through you and through me. ஆண்டவர் உங்கள் மூலமாக என் மூலமாகவும் பெரிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். It is not by might nor by power, only by the Spirit of God. இது நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே இவைகள் ஆகும். Hallelujah. Amen. If you are a people of God who are having a desire to fulfill the desire of Almighty God, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய விருப்பத்தை
வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் God is going to use you to build the tremendous thing for the kingdom of God. ஆண்டவர் உங்களை தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக அவர் பயன்படுத்துவார். Hallelujah. 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 Many times we were standing to do the desire of devil and the evil. அநேக முறை நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாம் பிசாசுடைய சித்தத்தையும் அவனுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. But the king Cyrus, he was doing the desire of God in his life. ஆனால் கோரேசை பார்ப்போமானால் அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் அவன் காணப்பட்டான். Because he was having a desire to fulfill the desire of Almighty God. அந்த கோரேசு அவனுடைய நாட்களிலே அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் காணப்பட்டான். God was holding his hand. ஆண்டவர் அப்படிப்பட்டவனுடைய கரத்தை பிடித்தார். Hallelujah. Hallelujah. When we take a step to fulfill the desire of God, we are being held by God as we walk on. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கோரேசின் கரத்தை பிடித்த வண்ணமாக தேவன் உங்களுடைய கரத்தையும் பிடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். Hallelujah. 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 Amen. How many of you believe that is going to happen upon your life? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்கள் கரத்தை பிடித்து அவர் உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று In சொல்லி this morning, if you have truly taken decision to fulfill the desire of God throughout my life, definitely you are going to see miracles after miracles, deliverance after deliverance upon your life. இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் அற்புதத்திற்கு மேலான அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். Hallelujah. 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 Amen. And I could really understand, and the healing of the Lord has taken place in the life of the people. அன்புக்குரியவர்களே, நான் உண்மையாய் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய சுகமாக்குகிற வல்லமை இன்று தேவனுடைய பிள்ளைகளுக்குள் கிரியை செய்ய போகிறது. What the Lord has spoke to you in the spirit of prophecy is going to be fulfilled. தீர்க்க தரிசனமாய் தேவன் சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற போகிறது. I am seeing in the spirit a revival is taking place, and God is going to use this church and the people of God for the revival. நான் பார்க்கிறேன் தேவன் ஒரு எழுப்புதலை தேவன் இந்த சபையின் மூலமாய் கட்டளையிட ஒரு மாபெரும் எழுப்புதல் தேசத்திலே தேவன் கொண்டு வர போகிறார். Hallelujah. Hallelujah. And God was using and God was renewing and stirred up the mind of Cyrus, through whom God has fulfilled his desire. கவனிங்க, தேவன் கோரேசுடைய இருதயத்தை ஏவினார். எதற்கு தெரியுங்களா? அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் கோரேசுடைய சிந்தையை தேவன் ஏவினார். Hallelujah. Hallelujah. Once again I take greetings to all the men of God who are here, especially to Anglo Apostle Tangachan. இங்க இருக்கிற ஊழியர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I will be, even though we will be leaving tomorrow, but we will be keeping you in our prayers. நான் நாளை தினத்திலே கடந்து போனாலும் உங்களுடைய சபையை நான் நினைத்து நான் ஜெபிப்பேன். And we are going to hear great testimonies in the days to come. வருகிற நாட்களிலே பெரிய சாட்சிகளை தேவன் இந்த ஆலயத்தில் ஏற்படுத்துவார். Hallelujah. Amen. For our short while meditation, let us turn our attention in the book of Matthew chapter 21 verse 12 to 16. மத்தேயு 21 verse 12 to 16. மத்தேயு 21 அதிகாரம் 12 இலிருந்து 16 வசனம் வரை. அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். Hallelujah. Father in heaven, we come to your presence. சர்வ வல்லவரே, உம்முடைய சமூகத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். Lord, again we are in thy presence to hear from you. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். Thank you, Lord, for your love and mercy upon thy people. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி அப்பா. Thank you, God, for your great word that you are going to deliver for the blessing of your people. ஆண்டவரே, நீர் பேச போகிற சர்வ வல்லவரான வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே.
We give glory and honor to you, Lord Father. ஆண்டவரே உமக்கே மகிமையும் கனமும் Let your உண்டாகட்டும். name will be exalted on உம்முடைய high. நாமம் உயர்த்தப்படுவதாக. Lord, hide me under your cross. ஆண்டவரே உம்முடைய சட்டையின் மறைவிலே என்னை மறைத்துக் கொள்ளுங்கள். Lord, do not allow me to speak out any words of my own. ஆண்டவரே என்னுடைய சொந்த வார்த்தைகள் ஒன்றும் இந்த நாளிலே புறப்படாதபடிக்கு. Lord, only the word that you want to be proclaimed should be proclaimed. ஆண்டவரே நீர் பேச சித்தமான வார்த்தை மாத்திரமே புறப்படட்டும். Only the word that you want to be proclaimed should be delivered. ஆண்டவரே நீர் பேச நினைத்த வார்த்தைகளே புறப்படட்டும். Hallelujah. Amen, Lord. We give glory and honor to you. சர்வ மகிமை உமக்கே நாங்கள் In செலுத்துகிறோம். Jesus' precious name. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. Hallelujah. ஆமென். Hallelujah. ஆமென். Hallelujah. ஆமென். Oh no, hallelujah. Shaktiyoടെ. சத்தமா A powerful hallelujah. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. Oh Jesus. I am not a singer, but I want to sing a Malayalam song if you don't mind. ஒரு மலையாள பாட்டை பாட விரும்புகிறேன். Hallelujah. By the grace of God, God has used me to write many songs. அநேக தேவ கிருபையினால் அநேக பாடல்களை எழுத தேவன் எனக்கு கிருபை செய்தார். But I like to sing a few words of a song which was composed by me and written by me. நான் எழுதின ஒரு பாடலை நான் சில வரிகள் பாட விரும்புகிறேன். You can okay. Hallelujah. Hallelujah. After this message, I will having time by 8:30 before I will finish message. 8:30 மணிக்கெல்லாம் என்னுடைய செய்தியை நான் முடித்து. But I will be praying for everyone. ஆனால் யாரெல்லாம் முன் வருகிறீர்களோ அவள் எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். Hallelujah. Doesn't matter what time it is going to be. எவ்வளவு நேரமானாலும் இருந்து உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். Hallelujah. So let us be in the presence of God. Especially I tell you, the message is going to be delivered. If you really commit that to the life, the word, you will be delivered. இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். You can put this down. കാലങ്ങളെത്ര ഞാൻ കാത്തിടണം യേശുവേ നിൻ വരവിനായി. കാലങ്ങളെത്ര ഞാൻ കാത്തിടണം യേശുവേ നിൻ വരവിനായി. നിനക്കായി മാത്രം ഞാൻ ഓടിടുമ്പേ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കലത്തിൽ. നിനക്കായി മാത്രം ഞാൻ ഓടിടുമ്പേ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കലത്തിൽ. കാലങ്ങളെത്ര ഞാൻ കാത്തിടണം യേശുവേ നിൻ വരവിനായി. കാലങ്ങളെത്ര ഞാൻ കാത്തിടണം യേശുവേ നിൻ വരവിനായി. നിനക്കായി മാത്രം ഞാൻ ഓടിയിടുന്നേ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കലത്തിൽ. നിനക്കായി മാത്രം ഞാൻ ഓടിയിടുന്നേ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കലത്തിൽ. ഓടുന്നൊരനേകരെങ്കിലും ഒരുവൻ മാത്രം ബിരുദു പ്രാപിക്കും. ഓടുന്നോരനേകരെങ്കിലും ഒരുവൻ മാത്രം ബിരുദു പ്രാപിക്കും. ഓടുന്നു ഞാനാ വിരുദീനായി ഈ വിശ്വാസ ഓട്ടക്കലത്തിൽ. ഓടുന്നു ഞാനാ വിരുദീനായി ഈ വിശ്വാസ ഓട്ടക്കലത്തിൽ. കാലങ്ങളെത്ര ഞാൻ കാത്തിടണം യേശുവേ നിൻ വരവിനായി. കാലങ്ങളെത്ര ഞാൻ കാത്തിടണം യേശുവേ നിൻ വരവിനായി. നിനക്കായി മാത്രം ഞാൻ ഓടിടുന്നേ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കലത്തിൽ. നിനക്കായി മാത്രം ഞാൻ ഓടിടുന്നേ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കലത്തിൽ. കഷ്ടമറ്റ ശോധനകൾ അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ. കഷ്ടമറ്റ ശോധനകൾ അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ ആത്മാവിൻ ശക്തിയോടെ നിർത്തിയിടണേ ഈ വിശ്വാസ
ഓട്ടക്കാലത്തിൽ ആത്മാവിൻ ശക്തിയോടെ നിർത്തിയിടണേ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കാലത്തിൽ. ശോധനകൾ അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ ശോധനകൾ അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ ആത്മാവിൻ ശക്തിയോടെ നിർത്തിയിടണേ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കാലത്തിൽ. ആത്മാവിൻ ശക്തിയോടെ നിർത്തിയിടണേ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കാലത്തിൽ. കാലങ്ങളെത്ര ഞാൻ കാത്തിടണം യേശുവേ നിൻ വരവിനായി. കാലങ്ങളെത്ര ഞാൻ കാത്തിടണം യേശുവേ നിൻ വരവിനായി. നിനക്കായി മാത്രം ഞാൻ ഓടിടുന്നേ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കാലത്തിൽ. ഓ നിനക്കായി മാത്രം ഞാൻ ഓടിടുന്നേ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കാലത്തിൽ. സാധനിട്ടം ചെയ്തുകൊണ്ട് തളരാതെ ഓടിടുവാൻ. സാധനിട്ടം ചെയ്തുകൊണ്ട് തളരാതെ ഓടിടുവാൻ. താങ്ങിയിടനെ തിരുകൃപയാലെന്നെ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കാലത്തിൽ. താങ്ങിയിടനെ തിരുകൃപയാലെന്നെ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കാലത്തിൽ. സാധനിട്ടം ചെയ്തുകൊണ്ട് തളരാതെ ഓടിടുവാൻ. സാധനിട്ടം ചെയ്തുകൊണ്ട് തളരാതെ ഓടിടുവാൻ. താങ്ങിയിടനെ തിരുകൃപയാലെന്നെ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കാലത്തിൽ. താങ്ങിയിടനെ തിരുകൃപയാലെന്നെ ഈ വിശ്വാസ ഓട്ടക്കാലത്തിൽ. ഓ താങ്ങിയിടനെ തിരുകൃപയാലെന്നെ ഈ വിശ്വാസ ഉടാരാധാരികവനം കലമൗടവന ഉടാദന ലിംഗമൗടങ്കന ഇവനം ശാദാരികനം ധനേ ഉടാദന ആരികൽ കൗടൗഷധനേ ഉടം ദൽവാരികവനന ഊരിവൽ കനരാധികരൗഷധനേ ഉടം കനാരിവനാതിരം തുലനം തുലനം ധന ഊരിവൽ കനരാധികരൗഷധനേ ഇവനാദാരികൾ കനാരി പരമൗഷവനം തലന അംദൽ കനാരികരൗടാദനേ ഉടാദാരിവനം തലനം തുലനം തലമുടവന സകൽ കനാരികരൗഷധനേ അദാനാരികനർത്തുലം തുലനം തുലനം തലനം തുലനം തലമശവമമ. Hallelujah. Oh, Jesus. Father, we come to your presence. சர்வ வல்லவரே உம்முடைய சமூகத்திற்கு You வருகிறோம். speak to us, Lord Father. ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுவீராக. Your name will be glorified. உம்முடைய நாமம் All the மகிமைப்படட்டும். glory and honor to you alone. எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறேன். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Very first day, I was telling you one thing, who we are. முதல் நாளிலே நீங்கள் யார் என்று நான் உங்களோடு கூட சொன்னேன். Who we are for God. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று நான் சொன்னேன். Who we are for God. நீங்க யாரு? No. Shuddha Hridayam is different. Yes. Hallelujah. ஆமென். Who you are? நீங்க யாரு? We are the glory of God. நீங்கள் தேவனுடைய மகிமையாய் இருக்கிறீங்க. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை You மகிமைப்படுத்துவோம். are not a simple person. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. You are not a simple person. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. You are the glory of God. நீங்கள் தேவனுடைய மகிமையாக காணப்படுகிறீங்க. ஆமென் என்று சொல்லுங்களேன். I think some of you are not lifting your hands and you are not agreeing maybe. நீங்க கரங்களை உயர்த்தாததுக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் நீங்க என்னோடு கூட உடன்படவில்லை என்று காண்பிக்கின்றது.
I was in the ministry. I went to Bible college when I was 14 years old. நான் 14 வயது நிரம்பின பொழுது நான் வேதாகம கல்லூரிக்கு போனேன். I told you, no, I never want to be a minister. நான் உங்களுக்கு சொன்னேன் நான் ஊழியக்காரனாக ஆக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. Because I did not know how, I was not knowing how I was reading and writing. எனக்கு படிக்க எழுத தெரியாததனால. So nobody wants me. யாருக்கும் எனக்கு என்ன வேண்டாம். Even I was thinking, even if I go to do some other work, I never be in the ministry. நான் எங்க போனாலும் எனக்கு எந்த வேலைக்கும் போக பிடிக்கவில்லை. Praise the Lord. Amen. Praise the Lord. Amen. But later on the Lord told me, you are don't think that you are silly, but you are the glory of me. ஆண்டவர் சொன்னாங்க நீ சாதாரணமானவள் அல்ல, நீ என்னுடைய மகிமையாய் நீ இருக்கிறாய் என்று தேவன் என்னோடு கூட சொன்னார். Hallelujah. Hallelujah. Can you say to the person who sit nearby you, give a hand, say, you are the glory of God. நீங்க பக்கத்துல கரங்களை பிடிங்க, பிடித்து அவளை பார்த்து சொல்லுங்க நீங்க தேவனுடைய மகிமையா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க You are the glory of You are God. the glory of God. Amen. Hallelujah. 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 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இங்க பாருங்க, முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கு கரங்களை தட்டிட்டே இருக்கணும். Jesus. சும்மா அப்படி உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க கூடாது. Hallelujah. ஆமென். Who you are? நீங்க யாரு? When you walk in the city, you should think, I'm not so and so, I'm a glory of God. நீங்க நடந்து போகும்போது நீங்க சொல்லணும் நான் தேவனுடைய மகிமையாய் நான் கடந்து போகிறேன். Hallelujah. Hallelujah. I am the glory of God. நான் தேவனுடைய மகிமையாய் இருக்கிறேன். The husband should look at wife and say, you are the glory. கணவன்மார்கள் உங்க மனைவியை பார்த்து சொல்லணும் நீ தேவனுடைய மகிமையாய் இருக்கிறாய். Hallelujah. Hallelujah. The wife should look at the husband and say, you are the glory. புருஷனை பார்த்து நீங்க சொல்லணும் நீங்க தேவனுடைய மகிமையாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆமென். என்னங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்களேன். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Look at your children and say, my children is God's glory. நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும் இந்த பிள்ளை தேவனுடைய மகிமையாய் இருக்கிறாள் என்று சொல்லி. I have seen some parents will say, they call children donkey. சிலர்லாம் பிள்ளைகளை பார்த்து கழுதையே. And they call some negative verses. They call some negative verses. சில பிள்ளைகளை பார்த்து எதிர்மறையான கருத்துக்களை பேசுவாங்க. No. You should look at your children and say, whether he or she is disobedient doesn't matter. Tell, they are the glory of God. எப்படிப்பட்ட பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை இருந்தாலும் நீங்க அவர்களை அசுத்த வார்த்தைகளினால் அல்ல, நீங்க அந்த பிள்ளைகளை பார்த்து தேவனுடைய மகிமையாய் நீ இருக்கிறாய் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. Who we are? நீங்க யார்? நீங்க We are the glory of God. நீங்க தேவனுடைய மகிமையாய் இருக்கிறீர்கள். Devil does not want to us to realize the truth. நீங்க தேவனுடைய மகிமையாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். Devil does not want to know that we are God's glory. நீங்க தேவனுடைய மகிமையாய் இருக்கிறீர்கள் என்பதை பிசாசு நீங்கள் அறிய கூடாது என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். This is the trick of devil to take away the glory from you and from me. பிசாசுடைய செயலெல்லாம் உங்களுடைய மகிமையை உங்களை விட்டு எடுக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். Hallelujah. ஆமென். You know, when God has created Adam and Eve, ஒரு தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தபோது what was the cloth they were wearing? அவர் எப்படி அவரை மூடி வைத்திருந்தார்? What was the cloth they were wearing? அவர்கள் உடுத்திருந்த உடை என்ன? Is it Parthas, from Parthas or Raymond's? அவங்க ரேமான் துணியை போட்டுட்டு இருந்தாங்களா? No. Then what was the cloth they were? அவங்க என்ன உடையை உடுத்தி இருந்தார்கள்? Oh, the glory of God was அவர்கள் covered. தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்தாங்க. Hallelujah. Hallelujah. When the devil saw these people were covered by the glory of God, பிசாசானவன் இவர்கள் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்ததை பார்த்த பொழுது he became enemy. அவனுக்கு பயங்கர கோபம் உண்டானது. And somehow he wanted take away that glory. அவன் எப்படி ஆகிலும் இந்த தேவ மகிமையை இவர்களை விட்டு எடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான். Because before that glory was covered for the angel. ஏனென்றால் இந்த மகிமை முன் காலத்திலே தேவ தூதர்களை மூடி இருந்த மகிமை. Hallelujah. 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 The angel Lucifer was covered with the glory of God. பிசாசானவன் அல்லது லூசிபர் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்தார். But when he became disobedient, அவன்
எடுக்க வேண்டும் என்று பிசாசு நினைத்தான். To give back that glory, அந்த மகிமையை எடுத்து Jesus Christ, the Son of God, came on this earth. அவன் எடுத்த அந்த மகிமையை திரும்பவும் எடுக்கும்படிக்கு சர்வ வல்லவராம் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். And he died on the cross of Calvary. அவர் சிலுவையிலே கல்வாரியிலே மரித்தார். We read the Bible, the enemies has taken away his clothes. இப்ப அங்க நாம் வாசிக்கிறோம், சத்துருவானவன் அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்தார்கள். Even while Jesus was hanged on the cross, அவர் சிலுவையிலே அங்க தொங்கின பொழுது the picture that we see, we can find some cloth is covered Jesus. அங்கே நம்ம படங்களிலே பார்க்கிறோம், இயேசுவுக்கு சின்ன வஸ்திரத்தை அங்க கட்டி இருக்கிறதை பார்க்க முடியும். But when he was hanged on the cross, ஆனால் அவர் சிலுவையிலே அவர் தொங்கின பொழுது the Bible says, வேதம் சொல்லுகிறது, those who looked at him became so painful. அவரை பார்த்தவர்கள் மிக துக்கம் அடைந்தார்கள். They were not looking, அவரை இயேசுவை பார்க்க கூடாது இருந்தது. because Jesus was hanged naked. இயேசுவை நிர்வாண கோலத்திலே அந்த சிலுவையிலே தொங்க விட்டாங்க. Hallelujah. Hallelujah. Why Jesus was hanged naked? ஏன் இயேசு நிர்வாணமாக சிலுவையிலே தொங்கினார் என்று To give சொன்னார். us the glory. அவர் தேவ மகிமையை நமக்கு To தரும்படியாக, give us the glory to அவர் us. தம்முடைய மகிமையை நமக்கு தரும்படியாக. Oh, if you believe, you can say hallelujah to the Lord. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். That Jesus has given glory to us. இயேசு அதே மகிமையை நமக்கும் தேவன் தந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. But this is the plan of devil to take us away from that glory. இந்த மகிமையை பிசாசானவன் நம்மை விட்டு எடுக்கும்படி தீர்மானித்தார். As long as you and me stand under the anointing of God, no evil can take away the glory which was granted by our Almighty God. சர்வ வல்லவர் நமக்கு கொடுத்த அந்த மகிமையை நாம் கீழ்ப்படியாமல் போகிற நேரங்களிலே அதை பிசாசானவன் நம்மை விட்டு எடுத்து விடுவார். Hallelujah. Amen. Here we read Jesus came into the temple. இங்க வாசிக்கிறோம், இயேசு தேவ ஆலயத்திற்குள் கடந்து வந்து, Here it is talking about a temple. இங்க தேவ ஆலயத்தை குறித்து தேவன் பேசுகிறார். Hallelujah. Amen. We know about the temple that we read in the Bible. இங்க வேதத்திலே ஆலயத்தை குறித்து अनेक இடங்களிலே வாசிக்க முடியும். We know it was a desire of God to make a temple for the people of God so he could come and meet them. இங்க ஆலயம் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வரவும், தேவன் அந்த ஆலயத்திலிருந்து தம்முடைய ஜனத்தோடு கூட பேசுகிற ஒரு இடம் அது. It was the desire of David, the King David, to make a sanctuary for the Lord. இது தாவீதுடைய விருப்பம், ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. But the Lord told him, it will not be accomplished by you, but I will use it. I will use your child Solomon for that. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய மகனாகிய சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. Almost BC 1970 the building was built. 970ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. It has taken almost 7 years to build the church. அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பிடித்தது. Hallelujah. When the Joel was telling, it took 7 years to build this church. இந்த ஆலயத்தையும் கட்டுவதற்கு 7 ஆண்டுகள் பிடித்தது என்று சொல்லி Hallelujah. அவர்கள் சொன்னாங்க. Hallelujah. Amen. Solomon took 7 years to build the church. ஆனால் சாலமோன் கட்டினது 70. Is right, boss? Took 7 years to build. 7 ஆண்டுகளை கட்டி முடித்தான். Hallelujah. Then we see many times this temple which was built by Solomon was demolished. ஆனால் சாலமோன் கட்டின ஆலயம் பல முறை சத்துருவினால் இடிக்கப்பட்டு போனது. 2 times it was demolished. 2 முறை அது இடிக்கப்பட்டது. 23 times it was banned. 23 முறை அது எரிக்கப்பட்டது. In 44 times the enemies took over the temple. 44 முறை அந்த ஆலயத்தை சத்துருவானவன் பிடித்தான். 52 times the temple was attacked. 52 முறை அந்த ஆலயத்தை சத்துருவானவன் மோதி பார்த்தான். Hello. கவனிங்க. Hallelujah. 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 See, many times devil was trying to attack this temple. இங்க கவனிங்க, अनेक முறை சத்துருவானவனுடைய நோக்கமெல்லாம் இந்த ஆலயத்தை மோதுவதுதான். 2 times demolished. 2 முறை அது தரைமட்டமாக்கப்பட்டது. 23 times it was banned.
23 முறை அது எரிக்கப்பட்டது. 44 times the enemies took over this temple. 44 முறை சத்துருவானவன் அதை கைப்பற்றினான். 52 times it was attacked. 52 முறை அதுக்கு விரோதமாக சத்துருவானவன் எழும்பினான். ஹalleluya. That is a history. இது வரலாறு. I don't want to talk about the Old Testament temple. நான் பழைய ஏற்பாட்டின் வரலாற்று ஆலயத்தை நான் பேச விரும்பவில்லை. No time, so I want to jump into the New Testament temple. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் ஆலயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Amen. Which is the New Testament temple? இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் ஆலயத்தை பார்த்தால், which is the New Testament temple? புதிய ஏற்பாட்டின் ஆலயம் என்ன? Jesus said, இயேசு சொன்னார், you are the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. Are you sure? நீங்க நம்புறீங்களா? Whenever I pray for some people, evil will come, evil possessed people will come. நான் ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகள் ஆடும். And I asked the devil why. She is a born again. She knew the Lord. Why you are in this body? நான் கேட்பேன், நீங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஆச்சு, இந்த ஆளு இவங்களுக்குள்ள இந்த அசுத்தாவி ஆடுகிறது, எப்படி இந்த ஆளுக்குள்ள நீ வந்தாய் என்று நான் கேட்பேன். And the devil used to answer, I have some claim on her. அந்த பிசாசு சொல்லும், இவனுக்குள்ளே எனக்குரிய காரியங்கள் இவனுக்குள் இருக்கிறது என்று அந்த பிசாசு So சொல்லும். I will not go easily from this temple. நான் அந்த பிசாசு சொல்லும், இவனுக்குள்ள என்னுடைய காரியம் இருப்பதனாலே நான் சுலபமாய் இவனை விட்டு நான் போக மாட்டேன். Hello? ஆமென். Hello? ஆமென். Are you sure this is the temple of God? நீங்க நம்புறீங்களா நீங்க தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி? Are you sure that your body is the temple of God? நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்க நம்புறீங்களா? There are some people here, the Lord wants you to take a decision tonight. இன்னைக்கு இந்த இடத்தில் இருக்கிற சில தீர்மானங்களை எடுக்க போறீங்க. If you commit your life as a temple of God, நீங்க தேவனுடைய ஆலயமாக உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஒப்பு the கொடுப்பீர்களானால், glory of God is going to come upon the temple. உங்களுடைய ஆலயத்தின் மேல் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி தாபரிப்பார். The Lord is telling to this couple, please stand up. இவங்க ரெண்டு பேருக்கு நேராய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாங்க, எழுந்திருங்க. The Spirit of the Lord is telling today, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து you சொல்லுகிறார், are not here by accident. நீங்க தற்செயலாக இந்த இடத்திலே நீங்க வரவில்லை. I have brought you over here. நான் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்தேன். This day the Lord is telling, இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், since last 7 years you have been going through many difficulties in your life. கடந்த 7 ஆண்டுகள் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள நீங்கள் கடந்து The போறீங்க. Spirit of the Lord is telling, தேவ ஆவியானவர் if சொல்லுகிறார், you commit yourself, your body as the temple of God, உங்களுடைய சரீரத்தை உங்களை தேவன் தங்குகிற ஆலயமாக உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், within 9 months of time, இன்னும் 9 மாதத்திலே your temple is going to be, your body is going to be a glory of God. உங்களுடைய சரீரம் நீங்க தேவனால் பயன்படுத்துகிற தேவனுடைய மகிமையாய் நீங்கள் காணப்படுவீர்கள். Miracles going to take place. அற்புதம் உங்க வாழ்க்கையில நடைபெற போகிறது. The devil is going to leave from your promises. உங்களுடைய இடத்தில இருக்கிற அசுத்த ஆவிகள் உங்க இடத்தை விட்டு ஓட போகிறது. Tonight is going to be a day of deliverance upon your life. இன்னைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற இரவாக இது மாற You are going போகிறது. to experience that today. இன்னைக்கு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்க உணர போறீங்க. Hallelujah. ஹalleluya. To sister, the Lord is telling, ஆண்டவர் சகோதரி உங்களை பார்த்து ஆண்டவர் many சொல்லுகிறார், times even a devil is taking away your memory. உங்களுடைய ஞாபகத்தை பிசாசானவன் எடுத்து போடுகிறார். Sometimes you are so much worried and not knowing what to do, where to go, சில சமயங்களில் பலவிதமான கவலை, எங்க போறது என்ன செய்வதிலே தெரியல, where it can be solved. எப்படி போனா இதுல ஒரு பதில் கிடைக்கும் என்று தெரியவில்லை. But the Lord says, ஆனால் தேவன் சொல்லுகிறார், you don't need to go up to anywhere for the deliverance. உங்களுடைய விடுதலைக்கு நீங்க எங்கும் போக தேவையில்லை. I came after you. நான் உன்னை தேடி நான் வந்தேன். I knew you before you have born. நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். Right now let the fire of God be placed on these people. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய அக்கினி உங்கள் மேல் இப்பொழுது இறங்குவதாக. Catch her, Lord Father. இயேசுவின் நாமத்தில் தேவன் தொடுவீராக. Oh, give a clap unto the Lord. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. உட்காருங்க. Hallelujah. ஹalleluya. In the end I will be praying for you. இந்த முடிவிலே உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் நான் ஜெபிப்பேன். Hallelujah. Amen. So our body is the temple of God. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. So Jesus
Jesus was praying, Lord, if it possible, take away this agony. இயேசு ஜெபித்தாங்க, இயேசப்பா பிதாவை நோக்கி, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபித்தார். Bible says, வேதம் சொல்லுகிறது, the Father God turned away the face. வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் அவருடைய முகத்தை குமாரனாகிய இயேசுவை விட்டு திருப்பினார் என்று சொல்லி. While the Father turned away the face, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து முகத்தை திருப்ப காரணம் என்ன? on the cross Jesus saw your face. சிலுவையிலே இயேசு உங்களுடைய முகத்தை பார்த்தார் பிரதர். Oh, he knew all these faces, all the people, they are going to be saved through my sacrifice. பிதா இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு உங்கள் முகம் அவருக்கு முன்பாக இருந்து இந்த ஜனத்தின் மீட்பு என்னுடைய மரணத்தினால் உண்டாகும் என்று இயேசு அன்னைக்கு உங்க முகத்தை அவர் பார்த்தார். He saw you and me on the cross. இயேசு உங்களையும் என்னையும் சிலுவையில் அவர் பார்த்தார். Oh, he saw the deliverance for you and for me on the cross. இயேசு உங்களையும் என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்று அந்த சிலுவையை அவர் ஏற்றெடுத்தார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். There are many people in this town found by God. இந்த பட்டணத்தில் அநேகரை இயேசு பார்க்கிறார். God is going to rush them into the temple of God. அவர்களையும் தேவனுடைய ஆலயத்திற்குள் கொண்டு வர போகிறார். Hallelujah. ஹalleluya. I see the thousands of people are worshiping God in this sanctuary. நான் பார்க்கிறேன் ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த ஆலயத்தில் அமர்ந்து தேவனை ஆராதிக்கிறதை என் கண்கள் காண்கின்றது. If you stand as a glory of God, இன்னைக்கு நீங்க தேவனுடைய மகிமையாய் மாறுவீர்களானால் God is going to use you. கர்த்தராகிய இயேசு உங்களை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். God is going to use your family. இயேசு உங்க குடும்பத்தையும் பயன்படுத்த விரும்புகிறார். Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Jesus came into the temple. இயேசு தேவ ஆலயத்திற்குள் கடந்து வந்தார். Hallelujah. ஆமென். Hallelujah. ஆமென். What he did after coming into the temple, அவர் ஆலயத்திற்குள் கடந்து வந்து என்ன செய்தார் தெரியுமா? he was taking all the things, unwanted things, and threw away. ஆலயத்திற்குள் இருந்த தேவையற்ற காரியங்களை எல்லாம் அவர் வெளியெடுத்தார். All the business things was taken away. எல்லா விதமான பொருட்களும் ஆலயத்திலும் அகற்றப்பட்டது. Because God does not want to see any other business being taken in this temple, because this temple is the temple of God. தேவனுடைய ஆலயம் அது தேவனுக்குரியதாய் இருப்பதினாலே வேற காரியங்கள் அந்த ஆலயத்தை ஆளுகை செய்வதை தேவன் விரும்பவில்லை. The Lord is there to cleanse the temple. ஆண்டவர் அந்த ஆலயத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். We read in the book of Nehemiah chapter 13. நெகேமியா 13ஆம் அதிகாரத்திலே, I have no time for explanation, just will read it. அதை வாசிப்போம், அதை விளக்குவதற்கு நேரம் இல்லை. Nehemiah chapter 13 verse from 4 to 9. 4 9 வசனம் வரைக்கும். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடே சம்பந்தம் கலந்தவனாய் இருந்து முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளினாலே தசமபாகவும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவருக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன் ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவின் இடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். Hallelujah. Verse 7 and 8. I came to Jerusalem and learned about the evil that Eliashib had done for Tobiah. அங்கே 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எருசலேமுக்கு வந்தேன், அப்போது எலிபாசி தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே ஒரு அறையை ஆயத்தம் பண்ணி இருந்தார். Tobiah stand for evil. தொபியா அது பொல்லாங்கை காண்பிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. Tobiah was the person who
was rebellious while the temple was rebuilding. அந்த தொபியா தேவனுடைய ஆலயம் கட்டாதபடிக்கு தடையாய் இருந்த ஒரு மனிதன். Because Tobiah was the relative of Elishib priest. அங்கே எலியாபேசுக்கு தொபியா சொந்தமாய் இருந்ததினாலே And he has given a large room for Tobiah. இந்த தொபியாவுக்கு ஆலயத்திற்குள்ள ஒரு பெரிய இடத்தை அவர் ஒழுங்கு செய்து கொடுத்திருந்தார். Hallelujah. Hallelujah. This very clearly says, இது அழகாக வசனம் சொல்கிறது. when he knew about the evil that he has done, இந்த பொல்லாங்கை அவன் செய்ததை பார்த்து, amen, he was very displeasing to me. நான் மிகவும் மனமடிவாகி He threw all the Tobiah's household goods out of the room. தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுகளை எல்லாம் அந்த அறையில் இருந்து வெளியே எறிந்து விட்டேன். Hallelujah. ஆமென். If this temple is the temple of God, கவனிங்க, இது தேவனுடைய ஆலயமாய் இருக்குமானால் we are not allowed to keep the things of Tobiah in this temple. இந்த ஆலயத்திற்குள் தொபியாவுக்குரிய எந்த காரியங்களும் இந்த ஆலயத்திற்குள் இருக்க கூடாது. Hallelujah. ஹalleluya. I mean, what is the things of Tobiah? தொபியாவின் காரியங்கள் என்ன? It is says the evil that he has done. அங்க சொல்லப்படுகிறது அவன் செய்த பொல்லாங்கான காரியம். Hallelujah. ஆமென். In the Galatians we read yesterday the fruit of the evil. கலாத்தியரிலே வாசித்தோம் சத்துருவின் கனிகள் என்று சொல்லி. The fruit of the evil. அசுத்த ஆவிகளின் கனிகள். You can read that words. கலாத்தியரிலே 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். The fruit of the evils are so. அங்கே வாசிக்க சத்துருவானவன் கனிகளை குறித்து 17ஆம் வசனம். ஆவியின் கனியோ Not Avin, the fruit of the evil. 16 17ங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது 17ஆம் வசனம் வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. 19 ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறன. In some translation it says the fruit of the evil. சில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது சத்துருவானவன் கனிகள் என்று சொல்லி. What are the fruit of the evil? இங்க பிசாசின் கனிகள் என்ன? அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலையாட்டுகள் முதலானவைகளே. I have no time for explanation. எல்லாவற்றையும் சொல்லி முடிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. This is the things of Tobiah. இதெல்லாம் தொபியாவின் காரியங்கள். Hello? ஆமென். Hello? ஆமென். Are you sure? Is there any things of Tobiah in this temple? உங்களுக்குள்ளே உங்க ஆலயமாகிய உங்களுக்குள்ளே தொபியாவின் காரியங்கள் ஏதாகிலும் இருக்கிறதா? If the things of Tobiah in us, the glory of God will not come down. இன்னைக்கு தொபியாவின் காரியங்கள் உங்களுக்குள் இருப்போமானால் அங்கே தேவனுடைய மகிமை உங்கள் மேல் வர முடியாது. Are you ready to throw away all the things of Tobiah? இன்னைக்கு தொபியாவின் காரியங்களை தூக்கி எறிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Hallelujah. Hallelujah. This is the temple of God. இது தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. This morning somebody came for prayer. இன்னைக்கு சிலர் என்கிட்ட ஜெபித்துக் கொள்ளும்படி வந்தாங்க. The Spirit of the Lord was telling, அவங்க பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு கூட பேசினார். your talk make problem in your family. Your talk, your speech make problem in your family. அவர் சொன்னாங்க நீ பேசுறதா உங்க வீட்ல பிரச்சனை என்று ஒருத்தரை பார்த்து சொன்னார். Your tongue is making problem in your family. உங்க வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் உங்க வாய் தான் என்று சொன்னார். I don't know whether she came or not. Anyway, the Lord revealed me. I have told them. காலைல உங்களுக்கு ஜெபிக்கும்போது நான் சொன்னேன் அந்த சகோதரி இப்ப சாயங்காலம் இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னார் நான் சொன்னேன். Praise the Lord. Amen. Because devil want to kill the husband. அங்க பிசாசானவன் அவனுடைய கணவனை கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறான். Devil is taking the wife and making problem inside of the house. அங்க பிசாசானவன் மனைவியை எடுத்து குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். Hallelujah. Hallelujah. God loves that family. கர்த்தர் அந்த குடும்பத்தை நேசிக்கிறார். Sometimes we have the tongue of Tobiah. சில சமயத்திலே தொபியாவின் வாய் உங்க வாயா இருக்குங்க. Oh, sometimes we have the talk of Tobiah. சில சமயங்களிலே தொபியா பேசுகிற வண்ணமாய் நீங்க பேசுறீங்க. Who was Tobiah?
தொபியா யாரு? He was a rebellious person. அவன் எதிர்க்கிற ஒரு மனமுடையவனாய் இருந்தான். Hallelujah. Hallelujah. There are many times the things of Tobiah, the rebellious things is in within us. பலமுறை நம்மை மற்றவர்களுக்கு விரோதமாய் எதிர்க்கிற அந்த குணம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. Are you ready to throw tonight? இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, அந்த தொபியாவின் குணத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து தூர போட நீங்க விரும்புறீங்களா? Are you ready today? இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமாய் Are இருக்கிறீங்களா? you ready to throw the things of Tobiah? இன்னைக்கு தொபியாவின் காரியத்தை தூக்கி எறிய நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. Jesus came and threw the things of the இயேசு அவர் கடந்து அந்த ஆலயத்தில் இருக்கிற தட்டமுட்டு பாத்திரங்களை எடுத்து தூரே தூக்கி எறிந்தார். Hallelujah. Hallelujah. This is the day the Lord is giving you to throw away all the things of devil. இன்னைக்கு பிசாசானுடைய சகல அஸ்திரங்களை தேவன் உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து எறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Jesus came and cleansed the temple. இயேசு அவர் கடந்து வந்து ஆலயத்தை சுத்தமாக்கினார். The temple became the temple of holiness. பரிசுத்தமானது தேவனுடைய ஆலயம். The temple became the temple of holiness. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. Hallelujah. Hallelujah. First of all, Jesus came and he made the temple of holiness. தேவன் கடந்து வந்து தேவன் தம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் மாற்றினார். Even today Jesus is here. இன்னைக்கும் இயேசு இந்த இடத்திலே If இருக்கிறார். you are ready to confess, இன்னைக்கு இயேசு இங்க இருக்கிறார். நீங்க அறிக்கை செய்ய நீங்க ஆயத்தமா? if you are ready to confess, நீங்கள் அறிக்கை செய்ய நீங்க ஆயத்தமா? if you are ready to throw away the things of Tobiah, நீங்க தொபியாவின் காரியத்தை தூக்கி எறிய நீங்கள் ஆயத்தமானா? the blood of Jesus is available to cleanse you. கர்த்தருடைய ஆவியானவருடைய இரத்தம் உங்களை சுத்திகரிக்க அது போதுமானதாய் Oh, the இருக்கிறது. blood of Jesus is going to cleanse you today. தேவனுடைய இரத்தம் உங்களை சுத்திகரிக்க போகிறது. All the cancers are going to be broken through the blood of இன்னைக்கு Jesus. கேன்சர் சக்திகளை இயேசுவின் இரத்தத்தினால் கேன்சர்கள் மாற போகிறது. All the cancers are going to be broken by the blood of Jesus Christ. எல்லா சாபக்கேடுகளையும் தேவன் இயேசுவின் இரத்தத்தினால் மாற போகிறது. I see in the houses the spirit of the Lord is going to do something tonight. இன்னைக்கு உங்க வீட்டில தேவனுடைய ஆவியான சில காரியங்களை அவர் செய்ய போகிறார். Somebody came out today with the burden and with the worries. இன்னைக்கு சில விதமான மனபாரத்தோடு கூட இங்க வந்திருக்கிறீங்க. Oh, right now when you react to the word of God, when you respond to the word of God, God is sprinkling his blood in your house. இயேசுவின் வார்த்தைக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் இயேசு தம்முடைய இரத்தத்தை உங்கள் மேல் அவர் தெளிப்பார். Oh, your house being cleaned. உங்க வீடு சுத்திகரிக்க போகிறது. The temple is being cleaned. உங்களுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட போகிறது. Can you say praise the Lord? கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை சொல்லுங்கள். If you believe, நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் சத்தமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். still the blood of Jesus is available. இயேசுவின் இரத்தம் இங்க ஆயத்தமாய் இருக்கிறது. Still the blood of Jesus is available. இன்றும் இயேசுவின் இரத்தம் இங்க இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The temple became the temple of holiness. இந்த ஆலயம் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயமாய் இருக்கிறது. When the temple became temple of holiness, உங்கள் ஆலயம் பரிசுத்த ஆலயமாய் மாறுமானால் we read Jesus said, my temple shall be called the temple of prayer. ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய ஆலயம் ஜெப வீடு என்னப்படும். Hallelujah. There are many believers will tell, Pastor, I like to pray. I want to spend time in prayer, but I am not able to pray. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசையா இருக்கு, ஆனா என்னால ஜெபிக்க முடியல. Do you know the reason why you are not able to pray? உங்களுக்கு தெரியுமா ஏன் உங்களால ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லி? Why? ஏன்? Because there is unholiness in this temple. காரணம் ஜெபிக்க முடியாத காரணம் உங்க ஆலயமாகிய உங்களுக்குள்ளே அசுத்தங்கள் இருக்கிறது. No, amen. I think no unholiness. All are having purity and holiness. பாருங்க நீங்க ஏன் ஆமென் சொல்லுன்னு எனக்கு தெரியவில்லை. Hallelujah. Even when I was telling prophecy to the people, நான் சிலருக்கு தீர்க்கதரிசனத்தை உரைத்த பொழுது definitely the Lord told them, you are lacking of prayer.
ஆண்டவர் அவளை பார்த்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினா நான் அவளை பார்த்து சொன்னேன் நீங்க ஜெபத்திலே குறைவுள்ளவளாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். You are not able to pray with the family. நீங்க குடும்பமாக நீங்க ஜெபிக்கலன்னு எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். You have a lot of time but you are not able to do this. நீங்க உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு ஆனா நீங்க ஜெபத்தை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னார். Do you know the reason? Did you understand the reason why you are not able to pray? ஏன் உங்களால ஜெபிக்க முடியலன்னு காரணம் தெரியுதா பிரதர்? Did you understand tonight? ஏன் புரிஞ்சுதா உங்களுக்கு? Why? ஏன்? Why? ஏன்? Brothers can say why? சகோதரனே சொல்லு சகோதரா. Why? ஏன்? Because the things of Tobiah is still there. ஏன்னா தோபியாவின் காரியங்கள் இன்னும் உங்களுக்குள்ள இருப்பதினாலே உங்களால் ஜெபிக்க முடியவில்லை. Some wives will come and complain, Pastor, my husband will not come and pray with me. சில சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க பாஸ்டர் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் என் வீட்டுக்காரர் கூட வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு வருது இல்ல பிரதர். Do you know the reason why they are not praying? ஏன் அவங்க வந்து ஜெபிக்க வருவதில்லை தெரியுமா? The things of Tobiah is still there. சகோதரியே தோபியாவின் காரியம் அந்த மனுஷனுக்குள்ள கொஞ்சம் இருக்கு. So what you should pray, Lord, help him to throw away all the things of Tobiah. நீங்க சொல்லணும் ஆண்டவரே தோபியாவின் காரியங்கள் எங்கள் உள்ளத்திலே இருந்து நீர் எடுத்து போடுவீராக. Hallelujah. Hallelujah. First of all, this temple became the temple of holiness. இந்த ஆலயம் முதல் தேவனால் பரிசுத்தமாக்கப்படுமானால் When the temple became temple of holiness, இந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினால் oh, பரிசுத்தமாக்கப்படுமானால் the temple became the temple of prayer. அப்பொழுது இந்த ஆலயம் தேவனுடைய ஜெப வீடாக இந்த ஆலயம் மாற்றப்பட கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Where there is prayer, there is power. அன்புக்குரியவர்களே எங்கே ஜெபம் இருக்கிறதோ அங்கே வல்லமை இருக்கிறது. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Powerful praise unto the Lord. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். When the temple became temple of holiness, இங்க தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாக மாறுமானால் the temple became the temple of prayer. இந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாக மாறினால் அது தேவனுடைய ஜெப வீடாக மாற்றப்படும். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. கரங்களை தட்டி Hallelujah. மகிமைப்படுத்துங்க. Chudamana rakaba shanganada. Let the temple become the எல்லாரும் temple of கரங்களை prayer. தட்டி ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. Hallelujah. ஹalleluya. Whenever I pray for the newcomers, எப்பொழுதெல்லாம் புதிதாய் வருகிறவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேனோ miracles happens. அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். Deliverance happens. அங்க விடுதலை உண்டாகும். Whether cancer or whatever it might be. அது கேன்சரா இருக்கட்டும் என்னன்னா இருக்கட்டும் புதுசா வரவங்களுக்கு ஜெபிச்சா அற்புதம் நடக்குது. But I pray for some believers. ஆனா அதே சமயத்துல விசுவாசிகளுக்கு ஜெபிச்சா No healing. ஒண்ணும் நடக்கல. No deliverance. ஒரு விடுதலை உண்டாகல. Why? ஏன் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்பினது. Hallelujah. ஆமென். God does the deliverance and healing for them to know the Lord. அவங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்ய காரணம் என்ன தெரியுங்களா? இயேசுவின் வல்லமையை அவர்களுக்கு காண்பிப்பதற்கு அவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். So when we come through the deliverance, through the healing, we will know the love of God and we will able to know the power of God. இங்கே அற்புதத்தின் மூலமாகவும் அடையாளத்தின் மூலமாகவும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இயேசு எவ்வளவு மகா பெரிய தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவாங்க. But after knowing God, ஆனால் இயேசுவை அறிந்த பிறகு it is our responsibility to receive the healing by standing on God's word. ஆனால் இயேசுவை அறிந்தவர்கள் நம்முடைய கடமை அவருக்குள் வாழ்ந்து அவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமையாயிருக்கிறது. When the believers will come for prayer, they come without throwing away the things of Tobiah. ஆனால் விசுவாசிகள் ஜெபத்துக்கு வராங்க அவங்களுக்குள்ள இருக்கிற தொபியாவின் காரியங்களை தூக்கி எறியாம வராங்க. If you pray without taking away the things of Tobiah, any pastors, any man of God pray, nothing will happen. அன்புக்குரியவர்களே தொபியாவின் காரியத்தை உங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க தலையில கை வச்சு ஜெபிச்சாலும் உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. Even Benny come also nothing will happen. அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற மாபெரும் ஊழியர் பென்னியின் காரணம் வந்து உங்க மேல தலையில கை வச்சாலும் உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. Hallelujah. Hallelujah. Until and unless we come to the point of realization, I have to throw away the things of Tobiah, then you will be delivered. எப்பொழுது ஆண்டவருக்குள்ளே நீங்க தொபியாவின் காரியத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறதோ அப்பொழுது அற்புதங்களை தேவன் உங்க வாழ்க்கையில
Hallelujah. கரங்களை தட்டி ஆமென் என்று Hallelujah. ஹalleluya. After message, I will be praying for you. ಈ ಕೂಟ முடிவில் நான் உங்க எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். I tell you, if you are ready to throw away the things of Tobiah, you will be delivered tonight. அன்புக்குரியவர்களே, தோபியாவின் காரியத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று தீர்மானித்தால் இன்னைக்கு இந்த உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். Hallelujah. ஆமென். When the temple became the temple of prayer, உங்க ஆலயம் ஜெப ஆலயமாக மாற்றப்படுமானால் the lame and the blind, they came and they were delivered. அங்கே குருடர்களும் செவிடர்களும் செப்பானிகளும் அந்த ஆலயத்திற்கு வந்து அவர்கள் சுகத்தை பெற்று கடந்து போவாங்க. Hallelujah. ஆமென். Before there was no prayer, there was no deliverance. அங்கே ஜெபம் இல்ல, அங்கே விடுதலை இல்ல. Hallelujah. ஆமென். Before there was no prayer, before there was only business, there was no deliverance. அங்கே வியாபாரம் தான் நடந்ததே தவிர அற்புதம் நடக்கல. But when the temple became the temple of prayer, அங்கே உங்களுடைய ஆலயம் அது ஜெப ஆலயமாக மாற்றப்படுமானால் the temple became the temple of deliverance. அப்பொழுதுதான் உங்களுடைய ஆலயம் விடுதலையின் ஆலயமாக. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை When the மகிமைப்படுத்துங்கள். temple became the temple of prayer, உங்கள் ஆலயம் ஜெப ஆலயமாக the temple மாற்றப்படுமானால் became the temple of miracle. அங்கே அற்புதங்கள் நடக்கப்படுகிற இடமாக உங்க ஆலயம் மாற்றப்படும். Jesus' name. இயேசுவின் நாமம். Jesus' name. இயேசுவின் நாமம். Jesus' name. இயேசுவின் நாமம். Deliverance will take place. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு அற்புதங்களை கொண்டு வருகிற நாமமாக அந்த நாமம் மாற்றப்படும். Hallelujah. ஹalleluya. Lora balaba shaka balaba rashaka bala. Hapana rakabana gada. Hapana rakabala shaka bala gada. Roko baba 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 shika bala bala gada. Hapana ratuni reki bibi shagada. Hapana rakamana sagagada. Hurra baba baba shika mana. God is touching some of you tonight. கர்த்தர் சிலரோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். Oh, the Spirit of God is touching. சிலரை தேவனுடைய ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். You are going to go no more the same way that you came into the நீங்க church. உள்ள வந்த வண்ணமாக நீங்க கடந்து போவதில்லை. You are going to be transformed. நீங்க மறுரூபமாக்கப்பட்டு கடந்து போக போறீங்க. If you commit your temple, your body as a temple of God, உங்க ஆலயம் தேவனுடைய ஆலயமாய், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. this temple became the temple of prayer. உங்க ஆலயம் தேவனுடைய ஜெப ஆலயமாக மாற்றப்படுமானால் When the temple became the temple of prayer, உங்களுடைய ஆலயம் ஜெப ஆலயமாக மாற்றப்படுமானால் the temple became the temple of deliverance. அப்பொழுது உங்களுடைய ஆலயம் விடுதலையின் ஆலயமாக மாற்றப்படும். Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Hallelujah. ஹalleluya. When the miracles take place, அற்புதங்கள் நடைபெறுகிற நேரத்திலே what happened? என்ன நடந்தது? I tell you one thing. நான் ஒன்றே ஒரு சொல்றேன். The churches are going to use as a revive for the nations. சபையின் ஆசீர்வாதங்களுக்காக தேவன் தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தேவன் சபையை பயன்படுத்த போகிறார். The Lord told me you start prayer in the church every day early in the morning from 5 o'clock. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 5 மணிக்கு ஒரு ஜெபத்தை ஆலயத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார். And many believers started to come. அநேக விசுவாசிகள் வந்தாங்க. And we started to pray together. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். We were praying, Lord, bring the people from the west, east and from everywhere. ஆண்டவர் சொன்னாங்க, கிழக்கில மேற்கில வடக்கில தெற்கில இருந்து நாலா திசையிலிருந்து ஆட்கள் சபையில வரணும்னு சொல்லி நாங்க ஜெபித்தோம். Hallelujah. Hallelujah. God is hearing our prayer. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். Do you want to hear nowadays? Without inviting, people are coming to the church. இப்பொழுது எங்க சபையிலே நாங்க கூப்பிடாமலே பல திசைகளிலிருந்து ஆட்கள் சபைக்குள்ள வராங்க. Hallelujah. 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 I tell you, the prayer has the power. அன்புக்குரியவர்களே, ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. The prayer brings the deliverance. அன்புக்குரியவர்களே, ஜெபம் விடுதலையை கொண்டு வரும். Hallelujah. ஆமென். There are many testimonies in my ministry. எங்க ஊழியத்திலே நூற்றுக்கணக்கான சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். I am a man who live by faith. நான் விசுவாசத்தில் நடக்கிறவன். I go many places and preach the gospel of Christ, and what all I receive I spending in the ministry. நான் பல இடங்களுக்கு கடந்து போகிறேன், எல்லா இடங்களிலும் ஊழியங்களை செய்கிறேன். எனக்கு வருகிற எல்லா பணத்தையும் நான் ஊழியத்திலே செலவிடுகிறேன். And recently, a couple of years before,
I was having almost 21 children with me. எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 21 பிள்ளைகள் என்னோட கூட இருந்தாங்க. And one day I went for the meeting outside. நான் ஒரு கூட்டத்திற்கு போய் இருந்தேன். And what I had only very few money in my hand, I have handed over to my wife. கொஞ்சம் காசு இருந்தது எங்க வீட்டம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். And when I gave this money to my wife, she was asking how I will feed all these 21 stomachs with this money. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க இந்த கொஞ்ச பணத்திலே இந்த 21 வயிற்றை எப்படி நான் நிரப்புவது என்று சொன்னாங்க. I told God will do miracle. நான் சொன்னேன் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று சொன்னேன். Because she grew up not in such a poor situation. Even if from her birth she was coming up in a very good level. எங்க மனைவி ஒரு சாதாரண குடும்பத்துல நல்ல வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவங்க அவங்க. But for me I was from very poor situation. ஆனா நான் ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து வந்தவன். And she has never gone through the struggles in her life. ஆனா எங்க மனைவி ரொம்ப போராடின வாழ்க்கை அவங்க வாழ்க்கையா இல்ல. So this is the first time I'm going give only little money. நான் முதல் முறை வெளிய போறேன் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனேன். That money is enough for only for one day. ஆனா அந்த பணம் ஒரு நாளுக்கு தான் போதும். But I will be away for 1 week. ஆனா நான் ஒரு வாரம் வீட்ல இருக்க மாட்டேன். Then she told me, ஆனா அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, "Or this money finished, இந்த பணம் முடிஞ்சதுமே I will not ask anybody else." நான் யாரையும் கேட்க மாட்டேன் காசு. I told her God will do miracle. நான் சொன்னேன் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று சொன்னேன். Hallelujah. Amen. That time we were living nearby Shantumugam where there was lot of Latin Catholic people. அங்கே எங்க சங்கமுகம்ன்ற ஒரு பீச் இருக்கு. அங்க எல்லாம் நிறைய கத்தோலிக்க ஜனங்கள் இருக்கிற ஒரு இடம் அது. They are enemy of Pentecostal people. அந்த கத்தோலிக்க ரோம கத்தோலிக்க அந்த விசுவாசிகள்லாம் பெந்தகோஸ்து விசுவாசிகளை பார்த்து ஒரு சத்துருவை பார்க்கிறதை போல Somehow they want us to leave that place. எப்படி ஆயில நாங்க அங்க இருந்து வெளிய போணும்ன்றது அவங்களோட குறிக்கோள். She was using that money 1 or 2 days. அவங்க அந்த பணத்தை 1-2 நாள் பயன்படுத்தினாங்க. Saturday morning it came. சனிக்கிழமை காலை வந்தது. There was no any food. அங்க சாப்பாடு இல்ல. She did not ask anybody else. அவங்க யாரையும் சாப்பாடுக்கு காசு கேட்கல. We had nobody to call or ask. யக்க ஃபோன் பண்ணி கேக்குறதுக்கு ஆள் இல்ல. Maybe if she could have called to her father could have bring food. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினா அவங்க அப்பா சாப்பாடு எடுத்து வந்திருக்கலாம். But she took decision, we took a decision. We did not trust in our father or in a human, we will trust in the Lord. நாங்க ஒரு முடிவு எடுத்து அப்பாவை காசு கேட்க கூடாது என்ற ஒரு முடிவிலே ஆண்டவரை நம்பி நாங்கள் இருந்தோம். On Saturday morning she was asking all the children to come with a plate. எல்லா பிள்ளைகளையும் தட்டு எடுத்துட்டு வாங்கப்பா சாப்பிடலாம்னு சொன்னாங்க. Usually whenever they come the plates will be filled with the food. எப்ப அவங்க வந்தாலும் அந்த தட்டுல சாப்பாடோட கூட இருக்கும். But this morning plate without food. ஆனா அன்னைக்கு சாப்பாடு அந்த தட்டுல இல்ல. Usually they sing a song. அங்க ஒரு பாட்டு பாடலாம்னாங்க. And that day they were singing 1 song, 2 song, 3 song. அங்க ஒரு பாட்டு பாடுனாங்க, 2 பாட்டு பாடுனாங்க, 3வது பாட்டு பாடுறாங்க. All children were very tired. அந்த பிள்ளைங்க எல்லாம் பாடி பாடி டயர்ட் ஆயிட்டாங்க. And when my wife saw that, she was crying and running in the room. எங்க மனைவிக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் டயர்ட் ஆனத பார்த்து உங்களுக்கு ரொம்ப துக்கம் வந்துட்டு அழுதுட்டு ரூம்க்குள்ள போயிட்டாங்க. Hallelujah. Amen. But that time our land phone was ringing. அங்க எங்களோட லேண்ட் போன்ல ஒரு கால் வந்தது. And she took the phone and somebody was other side telling, "Sister, I was calling pastor and I am not reaching him. And 2 days back the Lord told me to visit your place with some money and with the food and everything. So we are going to come there. Don't make any food for children for this day. I am going to come. We are going to come with the food." அவங்க அந்த போன்ல இருக்கிற ஃபோன் பண்ணி சொன்னாங்க 2 நாளா பாஸ்டருக்கு ஃபோன் பண்றேன், பாஸ்டர் ஃபோன் எடுக்கல. ஆனா நீங்க இன்னைக்கு சாப்பாடை செஞ்சிடாதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு இந்த நாளுக்கான சாப்பாடை நாங்க எடுத்துட்டு வரோம், கொஞ்சம் காத்திருங்க சிஸ்டர், சாப்பாடு பண்ண வேண்டாம் என்று அவர்கள் ஃபோன் பண்ணாங்களாம். I did not know who he was. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. He got our phone through one of other pastor. அவர் எங்க நம்பரை வேற யாரிடத்துல நம்பரை வாங்கி அவர் அப்படி 3ஆம் நபர் மூலமாக எங்களுக்கு தொடர்பு கொண்டார். Now that pastor is the secretary of the IPC church in Kerala state. அந்த பாஸ்டர் வந்து ஐபிசி சபையோட செக்ரட்டரியா இருந்த அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறார். And they were trying to call me because my phone was switched off. There was a lot of phone was coming from my wife. Oh, what I will do. So I switch off my phone because of disturbance. ஃபோன் பண்ணி என்ன பண்றது கேட்டு தொல்லை பண்ணிட்டே இருந்ததனால போனை நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். When she knew I have switched off the phone, she also decided I will not call him.
I will only look at Jesus. அப்போ என்னைக்கு நான் போன் ஆஃப் பண்ணதுமே அந்த அம்மா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த ஆளுகிட்ட போன் பண்ணா சரியாகாது, கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் என்று சொல்லிட்டு ஆண்டவரை அவங்க நோக்கி பார்த்தாங்க. Hallelujah. ஹalleluya. After half an hour, they came in a omni van with a lot of food, biryani, chicken biryani and ice cream, everything was there. அங்க பாருங்க, சில நிமிடங்களிலே ஒரு மாருதி வேன்ல பிரியாணியும் ஐஸ்கிரீமும் பலவிதமான பொருட்களோடு கூட அவங்க வந்து இறங்கினாங்க. Hallelujah. ஹalleluya. I was not knowing who is that person. அந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது. When I went to Sharjah, நான் ஷார்ஜா தேசத்துல இருக்கிறேன். there when he knew I am a Pastor Shimon, he was in the same church. அவர் நான் அங்க இருந்தபோது என்னை அறிந்தவர் அவர். He was asking me, Pastor, do you know me? அவர் அங்க கேட்டார், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. No, I don't know you. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது பிரதர். I am the person who brought the food on those days. அவர் சொன்னாரு, அன்னைக்கு நான் தான் உங்க இடத்திற்கு ஆகாரத்தை கொண்டு வந்தேன் என்று சொன்னார். Nobody told me, the Lord spoke to him. யாரும் அவரிடத்துல சொல்லல, ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். When he was ready to do that, அவர் அதை செய்த பொழுது he did not because he had. அவர் போதுமானதை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். He did not because he had enough to pay. அவருக்கு நிறைய இருந்ததனால அவர் அதை செய்யவில்லை. He did out of nothing. அவருக்கு ஒண்ணு இல்லாமலே அதை எடுத்து வந்து ஆண்டவருக்கு என்று But கொடுத்தார். after doing that, அவர் அதை செய்த பிறகு God opened the door for him for the Sharjah with a 2 lakhs rupees salary. அவர் அதை செய்த பிறகு ஷார்ஜா தேசத்திலே கர்த்தர் அவருக்கு வேலையை கொடுத்து 2 லட்சம் ரூபாய் சம்பளத்திலே கர்த்தர் ஷார்ஜா தேசத்திலே அவருக்கு வேலையை தேவன் கொடுத்தார். Hallelujah. 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 When the Lord will speak to you, you have to do. ஆண்டவர் உங்களோடு கூட பேசினா அதை கண்டிப்பா செய்யுங்க பிரதர். Hallelujah. Amen. That you will be rewarded highly. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். If you have a prayerful life, you will see the miracles in your life. ஜெப வாழ்க்கை உங்க வாழ்க்கையா இருக்குமானால், உங்க வாழ்க்கை என்ன வாழ்க்கையா இருக்கும்? அற்புதத்தின் வாழ்க்கையாக உங்க வாழ்க்கை காணப்படும். Hallelujah. Amen. Somebody came and asked me recently, சில நாட்களுக்கு முன்பாக ஒருத்தன் கிட்ட வந்து இப்படி கேட்டாரு, Pastor, how you are doing all things? நீங்க எப்படி பாஸ்டர் இதெல்லாம் செய்றீங்க? Do you have FCRI? உங்களுக்கு FCRA இருக்கிறதா? Nothing, Pastor. நான் சொன்னேன், இல்ல I பாஸ்டர், don't have FCRI. எனக்கு FCRA இல்ல. No, nothing else. எனக்கு பெரிய உதவிகள் இல்ல. How you are doing? நீங்க எப்படிங்க இப்படி எல்லாம் செய்றீங்க? God is doing it. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். Hallelujah. Amen. If you are a man of prayer, நீங்க ஜெபமே உங்க வாழ்க்கையா you will see இருக்குமானால், the miracles. நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. Hallelujah. Amen. When miracle took place, அற்புதங்கள் நடக்குமானால் what happened? என்ன நடக்கும்? When deliverance will take place in your life, விடுதலை உங்க விடுதலையின் வாழ்க்கையா உங்க வாழ்க்கை மாறுமானால், people will enmity on you. சத்துருவானவன் உங்களை பார்த்து அவன் பொறாமை கொள்ளுவான். When the priest became, they stood like a long face. அவங்க நீண்ட முகத்தோடு அந்த ஆசாரியர்கள் நின்ற பொழுது, The young people, the boys, they started to praise unto the Lord. கர்த்தர் தேவ ஜனங்க தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. Hallelujah. Hallelujah. The temple became the temple of worship. கர்த்தருடைய ஆலய ஜெப வீடாக மாற்றப்படுமானால், The temple became the temple of worship. கர்த்தருடைய ஆலயம் ஆராதனையின் இடமாக மாற்றப்படும். Hallelujah. Hallelujah. The temple became the temple of worship. கர்த்தருடைய ஆலயம் ஆராதனை ஸ்தலமாக மாற்றப்படுமானால், First of all, the temple should become a temple of holiness. முதல் உங்க ஆலயம் பரிசுத்த ஆலயமாய் மாறணும். When the temple became the temple of holiness, உங்க ஆலயம் பரிசுத்த ஆலயமாய் the மாறுமானால், temple became the temple of prayer. அப்பொழுது அது ஜெபாலயமாக மாற்றப்படும். When the temple became temple of prayer, அது ஜெபாலயமாக the மாற்றப்பட்டால், temple became the temple of அது miracles. அற்புதங்களின் இடமாக உங்க ஆலயம் மாற்றப்படும். Hallelujah. Hallelujah. When the temple became the temple of அது miracles, அற்புதங்களின் இடமாக அந்த ஆலயம் மாறுமானால், the temple became the temple of worship. அது ஆராதனை ஸ்தலமாக உங்களுடைய ஆலயம் மாற்றப்படும். Hallelujah. ஆமென். Some people are not able to worship. சிலரால ஆராதிக்க முடியல. Why? ஏன்? There is no deliverance. அங்க விடுதலை இல்லங்க. Why there is no deliverance? அங்க ஏன் விடுதலை இல்லன்னா, No prayer. அங்க ஜெபம் இல்ல. Why there is no prayer? அங்க ஜெபம் இல்லன்னா, There is no holiness. அங்க பரிசுத்தம் இல்ல. Hallelujah. Amen. Let's all close our eyes. எல்லாரும் கண்களை மூடுங்க. Amen. Let all close our eyes. எல்லாரும் கண்களை மூடுங்க. Oh, the Lord is telling today,
தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Those who really knew the Lord born again, if you dedicate your body as a temple of God by throwing the things of Tobiah, தோபியாவின் காரியங்களை உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கள் தூக்கி எறிவீர்களானால் your temple is going to be the temple of prayer. உங்க ஆலயம் ஜெப ஆலயமாக மாற்றப்படும். Hallelujah. Amen. The last day, the last section of this meeting, இந்த கூட்டத்தின் கடைசி இரவில் the Lord is speaking to you tonight. ஆண்டவர் உங்களோடு கூட I பேசுகிறார். want to do a miracle for you. நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய I விரும்புகிறேன். want to make your temple as a temple of worship. இந்த ஆலயத்தை பரிசுத்த ஆலயமாக ஆராதனை ஸ்தலமாக I want to make your temple as a temple of இது deliverance. விடுதலையின் இடம் இது. Are you ready to throw the things of Tobiah? தோபியாவின் காரியங்களை எடுத்து எறிய நீங்கள் ஆயத்தமா? If you are ready to throw away the things of Tobiah, தோபியாவின் காரியங்களை தூக்கி எறிய நீங்கள் ஆயத்தமானா? if the Lord spoke to you tonight, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசினார். if you want to see your temple become the glory of God, தேவனுடைய மகிமை உங்க ஆலயத்தின் மேல் நிரம்புகிறது. can you commit your temple as a temple of உங்க holiness? ஆலயம் பரிசுத்த ஆலயமாக மாற்றப்படும். Can you commit your temple as a temple of prayer? உங்க ஆலயம் பரிசுத்த ஆலயமாக Can மாற்றப்படும். you commit your life as a temple of deliverance? ஆலயத்தை விடுதலையின் ஆலயமாக Oh, ஒப்புக்கொடுக்கப்படும். can you commit your temple as a temple of worship? ஆராதனை ஸ்தலமாக மாற்றப்படும். If you are expecting a deliverance today, இன்னைக்கு தேவன் உங்களை விடுதலை ஆக்க are போதுமானவர். you ready to throw away the things of Tobiah? இன்னைக்கு தேவனுடைய தோபியாவின் காரியத்தை தூக்கி எறிய ஆயத்தமாக Are you இருக்கிறீர்கள். ready to throw away the things of Tobiah? தோபியாவின் காரியங்களை தூக்கி எறிய ஆயத்தமாக If இருக்கிறீர்கள். you are ready, நீங்கள் ஆயத்தமானா the Holy Spirit is here to touch you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட அவர் ஆயத்தமாக The இருக்கிறார். Holy Spirit is to guide you today. பரிசுத்த ஆவியானவர்களை நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. If you think the Lord speak to you tonight, இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட இடைபடுவாரானா? if you want to commit your life, your body as the holy temple of God, இன்னைக்கு தேவனுடைய ஆலயமாக உங்க ஆலயம் மாற்றப்படுமானா? if you want to make your temple as a temple of prayer, உங்க ஆலயம் பரிசுத்த ஆலயமாக மாற்றப்படுமானா? if you want to see the miracle happening in the temple, இன்னைக்கு தேவனுடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடைபெறும். oh, the Lord is going to bless you tonight. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If the Lord spoke to you tonight, கர்த்தர் உங்களை ஆரோக்கியத்தை பேசி இருப்பாரானா? can you open your heart? நீங்க உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. If the Lord spoke to you tonight, சகோதரி, if the Lord spoke to you tonight, கர்த்தர் உங்களோடு கூட இடைபெற்றிருப்பாரானா? this is the word for me and for my family. ஆண்டவர் இன்னைக்கு பேசினது எனக்காக தான், என் குடும்பத்திற்காக தான் கர்த்தர் பேசினார் என்று If உங்க you- இருதயத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இடைபெற்றிருப்பாரானா? If you realize tonight, எனக்கு அந்த உணர்வு உங்களுக்குள் கடந்து வந்திருக்குமானா? can you lift your hands? உங்க கரத்தை அப்படியே உயர்த்தி காண்பீங்க. Only those who want to throw away all the things of Tobiah. தோபியாவின் காரியத்தை தூக்கி எறிய விரும்புறவங்க உங்க கரத்தை உயர்த்தி காண்பீங்க. Hallelujah, hallelujah. I see some of the hands over here. இன்னைக்கு சில கரங்களை நான் பார்க்கிறேன். Can you please stand up, those who have lifted the hands? கரங்களை உயர்த்தினவங்க அப்படியே இருக்கிற இடங்களில் Can you எழுந்துக்கோங்க. please stand on your feet? எல்லாரும் எழுந்துருங்க. Hallelujah. Rakaba shakal kama ramdana rikama ramdana hatana rekaba shikaman. I am sure if you really commit your life to the Lord today as the temple of God, உங்க ஆலயத்தை தேவனுடைய ஆலயமாக நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்களானா? you are going to experience the touch of God tonight. இன்னைக்கு தேவனுடைய தொடுதலை நீங்க You are பெற்றுக்கொள்ளுங்க. going to experience the touch of God tonight. நீங்க தேவனால் தொடப்படுவீங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. 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 You are going to be touched by the Lord. கர்த்தரால் நீங்க தொடப்படுவீங்க. You are going to be touched by the Lord. கர்த்தர் உங்களை தொடுவார். Harakamana shakabana ramdana rotono riki bibi bibi bibi. Oh, call upon the Lord. தேவனை நோக்கி கூப்பிடுங்க. Lord, I want to be as a holy temple of God. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆலயமாய் நான் மாற I want to விரும்புகிறேன். give my body as a temple of God. ஆண்டவரே, என்னுடைய ஆலயத்தை பரிசுத்த ஆலயமாய் நான் ஒப்பு கொடுக்க I want to விரும்புகிறேன். commit my life to you tonight. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். Oh Lord, I want to walk in prayer. ஆண்டவரே, ஜெப வாழ்க்கையின் வாழ்க்கையாய் மாற வேண்டும் I அப்பா. want to make my temple as a temple of prayer. ஆண்டவரே, என்னுடைய ஆலயம் ஜெப ஆலயமாய் மாற்றப்பட வேண்டும். Hallelujah.
ஹalleluya. Oh, Rabba Shaka, those who take the decision, முடிவெடுத்தவங்க please come forward. I'm going to pray for you. முன்னாடி வாங்க பிரதர், நான் உங்களுக்காக ஜெபிக்க I'm going போறேன். to pray for you. முடிவெடுத்தவங்க எல்லாரும் முன்னாடி வாங்க. I'm going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Roka Baba Shambana Rabba Baba Baba. Hallelujah. Hallelujah. Oh, Rabba Shaka Marandana. All those responding the word of God, please come forward. I'm going to pray for you. இந்த வார்த்தை கர்த்தர் உங்களை தொட்டு இருப்பாரானால் முன்னாடி வாங்க. Hallelujah. ஹalleluya. You can sing a song. Glory. சகோதரர்கள் அப்படியே கேப் போட்டு நில்லுங்க. சொல்லுங்க.